ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க வந்து பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் டெய்லியும் எல்லோரும் என்னம்மா இன்றைக்கும் அதே தோசையை உனக்கு வேறு எதுவுமே புதுசாக செய்ய தெரியாதான்னு கேட்குறாங்களா? அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய வீடியோ தாங்க இது. இந்த வாரம் ஃபுல்லாக 7 விதமான தோசையை செஞ்சு அவங்க எல்லாருமே வந்து அசத்திடுங்க. இனிமேல் உங்ககிட்ட யாருமே என்னம்மா இன்றைக்கும் தோசையான்னு கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி என்ன தோசைன்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்த தோசை உங்களோட ஃபேவரெட்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் தோசை பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பர் ஸ்பைசியான தோசை தாங்க. இந்த தோசைக்கு உங்களுக்கு எந்த சட்னியுமே தேவைப்படாது. இந்த தோசையை நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்றலாம். ஸோ இந்த தோசை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? உங்கள் கல்லில் தோசை சரியாக வரமாட்டிங்கன்னா நம்ம சேனலில் தோசைக்கல்லை எப்படி பழக்கலான்ற வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவுமே வந்து பார்த்துருங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வந்து வைக்கிறோம் இல்லை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோன்னா அந்த தோசை கொஞ்சம் மெல்லுசாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த கிறிஸ்பினஸில் உங்களுக்கு வந்து அந்த மசாலாஸ் வந்து உங்களுக்கு ஈட் பண்ணுறப்ப அந்த மசாலாவோட டேஸ்ட்டுமே உங்களுக்கு நிறையா வந்து தெரியும். அதனால தான் இந்த மாதிரி மெல்லுசாக தோசை வந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் ஏதாவது வைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து நெய் இல்லைனா நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நார்மல் எண்ணெயை விட இதை ரெண்டுத்தையும் சேர்க்குறப்ப இனிமேல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மசாலா எப்படி செய்யலான்றதை வந்து பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கைப்பிடி நிறையா வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நான் சொல்கிறது அதாவது ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாமே வந்து ஒரு 4 பேருக்கு உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து பத்தும். இல்லை உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா அப்படி நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாய். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் குறைச்சிட்டு காஷ்மீரி சில்லியை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஏன்னா காஷ்மீரி சில்லியில் உங்களுக்கு வந்து காரம் இருக்காது. அதனால் வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா? அதனால் ரொம்ப காரம் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவு காரம் வந்து போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து இதை நல்லா மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கப்புறம் ஒரே ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை வந்து சேர்க்காதீங்க, டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்தா போதும். இதை நீங்கள் நல்ல மைய பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும். அது நல்லா வந்து கிரைண்ட் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக காஞ்ச மிளகாயை சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. இல்லைனா காலையிலே வந்து ஊற வச்சுட்டு ஈவினிங் வந்து நீங்கள் தோசை ஊற்றுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னா சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த விதைகள் வந்து நல்லா வந்து அரைப்படுன்றதுனால தான் நம்ம வந்து ஊற வைக்கிறோம். ஸோ ஊற வைக்காமல் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து சரியாக வந்து அரைஞ்சிருக்காது. அங்கங்கே உங்களுக்கு வந்து அந்த விதைகள்லாம் வந்து மாட்டும். காரமே உங்களுக்கு வந்து அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அடுத்த தோசை வந்து ஒரு பொடி தோசை தாங்க வந்து செய்ய போகிறோம். இந்த பொடி ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ நம்ம செய்ய போகிற பொடியை நீங்கள் வந்து எந்த பொரியல் செஞ்சாலும் நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பொடியை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பொடியை சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து அதிகமாகும். கூடவே வந்து உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் அதுவுமே வந்து சரியாயிடும். கருவேப்பிலையை தூக்கி வைக்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் வந்து செஞ்சு கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து ஒரு வானல் எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் உளுந்தும் கடலைப்பருப்பும் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு கப் வந்து உளுந்து எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கணும். ரெண்டுத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வறுத்துக்கணும். உங்களுடைய அந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நீங்கள் எடுத்து வாயில் போட்டு கடிக்கிறப்ப நல்லா வந்து கடுக்கணும். கொஞ்சம் கூட வந்து அதில் ஈரம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறப்ப ஒரு 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக நல்லாயிருக்கும். கூடவே இதில் வந்து மிளகு, சீரகம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் சேர்த்துருக்கிறது வந்து காஷ்மீரி சில்லி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மிளகு சீரகத்தோட காரம் தான் வந்து நிறைய இருக்கணுன்றதுனால காஷ்மீரி சில்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாதா மிளகாய் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எனக்கு மிளகு சீரகத்தோட காரம் தான் வந்து தெரியணுன்றதுனால நான் இப்போ ஒரு காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ணி அதையுமே வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் உளுந்தும் கடலைப்பருப்பும் வந்து மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் பாதி வந்து சீரகம், பாதி வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர். நம்மளோட உளுந்தும் கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா? இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்மளோட சீரகத்தையும் மிளகையும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை வறுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த சூட்லேயே உங்களுடைய சீரகமும் மிளகும் வந்து நல்லா வந்து வறுபட்டுரும். உங்களோட சீரகத்தை போட்டோன்னே உங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து பாப் ஆகி வரும். அது வெடிக்கிற மாதிரி வந்து வந்துச்சுன்னா உங்களோட சீரகம் வந்து வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து தனியாக வந்து வச்சுருங்க. இப்போ ஒரு கப் நிறைய வந்து, அதாவது இதுக்கு வந்து குவான்டிட்டியே கிடையாதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் நீங்கள் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி காய வச்சுட்டதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். நான் இப்போ உடனே வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த ஈரம் வந்து உங்களுக்கு தெரியுது. இன்னொரு டிப்புமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை நிறைய கிடைக்கிற டைமில் இல்லை எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து மரம் இருக்குது, நீங்கள் வந்து பறிச்சுட்டு வரீங்கன்னா நல்லா அலசி காய வச்சு வீட்டிலே நிழலில் வந்து உலர வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்போல்லாம் இந்த மாதிரி பொடி அரைக்கிறீங்களோ அப்போ லைட்டாக வந்து வறுத்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து வறுபட்டுரும். ரொம்ப நாளைக்குமே வந்து நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கிடைக்குதுன்னா கூட நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈரமாக இருக்கிறப்ப போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நல்லா வறுத்துடுறதுனால உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்கள் அதை கையால் நசுக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து ஈரம் எங்கேயுமே தெரியக்கூடாது. அப்படியே மொர
மொறு நல்லா வந்து உடைய பண்ணி நம்ம கையால் க்ரஷ் பண்ணோம் இல்லைங்களா, அப்போவே உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து நல்லா வந்து அந்த கருவேப்பிலையை வந்து வறுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் கையால் கசக்கிட்டு நீங்கள் மிக்சர் கிரைண்டரில் போடுறப்ப என்ன ஆகும்னா, சீக்கிரமாக அது வந்து அரைஞ்சிரும். உங்களுக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சக்கையாக வந்து உங்களோட கருவேப்பிலை இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி கையால் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் மிக்சர் ஜாரில் போடுங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பும் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து நீங்கள் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைனா கிளாஸ் ஜாரில் நீங்கள் வெளியே வச்சாலே இது வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே கரெக்டாக வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மந்த் பூச்சி எதுவுமே பிடிக்காது. நீங்கள் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து காலியாகிடும். ரைஸில் கூட நீங்கள் வந்து நெய் ஊற்றி இதை நீங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். நெய் இல்லைனா கூட நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் அதை வந்து டெய்லி வந்து ஒரு 2, 3 பிடி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடிக்கு வந்து நல்லாவே நல்லது. அயன் நல்லா நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரத்த சோகை வந்து வரவே வராது. குழந்தைங்க வந்து கருவேப்பிலை நீங்கள் வந்து குழம்பு எதில் வச்சாலுமே எடுத்து வெளியே வந்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி தோசையில் பொடியாக வந்து போட்டுட்டு நெய் ஊற்றி வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான தோசை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி பொடி தூரத்துலலாம் நீங்கள் வந்து நெய் வந்து விட்டிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சேனல்லே வந்து கொள்ளு பொடி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தோசையில் அந்த கொள்ளு பொடியை கூட நீங்கள் வந்து போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் அந்த கொள்ளோட சத்துமே வந்து போயிடும். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொள்ளு பொடி, கொள்ளு ரசம், கொள்ளு குழம்புலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நேச்சுரலாக சூப்பராக வந்து ஆகும். நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து உங்களோட கொழுப்பு வந்து கரைச்சி உங்களுடைய உடம்பு வந்து திடமாகவும் இருக்கும். ஸோ அந்த வீடியோலாம் இருக்குது நம்ம சேனலில், அதையுமே வந்து பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டான தோசை தாங்க. உங்கள்கிட்ட தோசை மாவு இல்லைன்னா இந்த மாதிரி தோசை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இந்த தோசையில் என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை குட்டி குட்டியாக வந்து ஊற்றி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி வந்து சாப்பிட்டுடுவாங்க. இந்த தோசையை நம்ம ரொம்ப நைஸாக வந்து ஊற்ற முடியாது. ஊத்தாப்பம் மாதிரி கொஞ்சம் மெத்துன்னு தான் இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறேன். ஒரு கப் நிறைய ரவை வந்து எடுத்துக்கோங்க. அந்த ரவைக்கு அரை கப் வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய வந்து கடலை மாவு வந்து சேர்க்காதீங்க. ரவை ஒரு கப்புனா அதில் பாதி வந்து நீங்கள் வந்து கடலை மாவு சேர்த்துட்டா போதும். கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் தான் வந்து சேர்க்கணும். குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்க்காதீங்க. அடுத்ததாக உப்பு, தூள் உப்பு தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம இதில் எதையுமே அரைக்க போகிறது இல்லைன்றதுனால நீங்கள் வந்து தூள் உப்பு தான் சேர்க்கணும். அடுத்ததாக ஒரு அரை கப் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா தோசை மாவு அளவுக்கு நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப புளிப்பு இல்லாத தயிரையும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப புளிச்ச தயிரையும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் இதை வந்து நல்லா வந்து கரைச்சி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்க. ஏன்னா இந்த ரவை, கடலை மாவெல்லாம் கொஞ்சம் அந்த தயிரில் வந்து ஊறுறப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து சாஃப்ட் ஆகிடும், சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ அதனால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். இதில் நான் ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயமும் குடைமிளகாயும் தான் வந்து சேர்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் குடைமிளகாய் வந்து இந்த கலருக்கு வந்து நல்ல மேட்ச் ஆகுது. டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் ரெட்டிஷ் கலரில் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் வந்து குடைமிளகாய் போடுறப்ப அந்த பச்சை கலரும் வந்து சேர்கிறப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேரட்டெல்லாம் வந்து சேர்த்திங்கன்னா அது உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால நான் குடைமிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட குடைமிளகாய் இல்லைன்னா நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா சூடான தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நான் சொன்ன மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி இல்லைன்னா செட் தோசை மாதிரி வந்து நீங்கள் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வந்து ஊற்றாதீங்க, அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மொறுன்னு இருக்கிறப்ப இந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம குடைமிளகாயெல்லாம் வந்து கட் பண்ணி போடுறதுனால மொறுன்னு ஊற்றுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி வந்து ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா இதை வந்து எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இதுக்கு வந்து தேவையில்லை. நீங்கள் நார்மல் எண்ணெயே இதில் வந்து விட்டு வந்து நீங்கள் இந்த தோசையை வந்து சுடலாம். இந்த தோசைக்கு கண்டிப்பாக சட்னி எதுவுமே வந்து தேவைப்படாதுங்க. நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி உங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்தாலும் அவங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க. நீங்கள் இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணலன்னா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் வந்து ஷேர் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இன்னும் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற 2 தோசைகள் வந்துருக்குங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சத்தான ஒரு தோசை தாங்க வந்து பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்க வந்து இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, இல்லைன்னா ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது, ரத்த சோகை வந்து இருக்குன்னா அவங்களுக்கு இந்த தோசையை வாரத்தில் 2லேருந்து 3 தடவை கூட வந்து செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து ஒரு கீரையை வந்து சாப்பிட்டு திருப்தி உங்களுக்கு வந்து இருக்கும். இதையே நீங்கள் வேறு ஒரு கீரையில் கூட வந்து செய்யலாம். நான் என்ன கீரைன்றது வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்மளோட தோசை வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த தோசை வந்து வெந்துருச்சான்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா
லைட்டாக ஈரம் தொட்டுட்டு நீங்கள் வந்து அமுத்தி பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி எப்படி மேலே அமுத்துனா நம்ம கையில் வந்து ஒட்டாது, அந்த மாதிரி வந்து ஒட்டாமல் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் வந்திருக்குன்னா உங்களோட தோசை நல்லா வெந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த தோசையை நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துகிட்டு எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். இல்லை ஏதாவது சாம்பார் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி வந்து கொடுத்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ் தேவையில்லை. நான் இப்போ சொன்ன மாதிரி அடுத்த தோசை என்னன்றது வந்து பார்த்துடலாம். ரொம்பவே இரும்பு சத்து அதிகமாக இருக்க ஒரு தோசை தாங்க வந்து பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை தோசை தாங்க வந்து செய்ய போகிறோம். உங்கள் குழந்தைங்க முருங்கைக்கீரை எப்படி சாப்பிட்றதுனாலும் இந்த மாதிரி வந்து கொடுங்க. கலர்ஃபுல்லான ஒரு தோசைன்னு சாப்பிட்டுடுவாங்க, ரொம்ப சாஃப்டான தோசைன்னு சாப்பிட்டுடுவாங்க. எனக்கு இந்த தோசையை கிறிஸ்பியாக ஊற்றுறத விட இந்த மாதிரி மெத்துன்னு ஊற்றினாதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி சாப்பிட்றப்ப அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பியாக ஊற்றுறத விட இந்த மாதிரி இந்த தோசையை சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்தலாம். கைப்பிடி நிறைய வந்து முருங்கைக்கீரை, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி. வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா பேருக்கு நம்மளும் போடணுன்றதுக்காக வெங்காய தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே ஒரு வானலில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். முருங்கைக்கீரையை நல்லாவே வந்து வதங்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு உங்களோட தோசை மாவில் நீங்கள் வந்து இதை கலந்து அப்படியே டேரெக்டாக வந்து தோசையாக ஊற்றலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் விடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா அதை வதக்கி அரைச்சதுக்கப்புறமா டேரெக்டாக உங்கள் தோசை மாவில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முருங்கைக்கீரை, வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டுக்கோங்க இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் இதை அப்படியே டேரெக்டாக வந்து தோசையாக ஊற்றலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக வந்து ஊற்றணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா இன்னுமே வந்து சாஃப்ட்டாக இருக்கும். கிறிஸ்பியாக ஊற்றுக்குனாலும் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். இதுக்குமே நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணால் போதும். நெய் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் குழந்தைங்க வந்து முருங்கைக்கீரை வாரத்தில் டெய்லியுமே வந்து சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட மாட்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக பச்சை கலர் தோசைன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற வரைக்கும் இதில் முருங்கைக்கீரை குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. வாசனை கூட உங்களுக்கு அந்த முருங்கைக்கீரையோட வாசனை வரவே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த தோசையை வந்து வாரத்தில் ஒரு 2 தடவை வந்து சாப்பிடுங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன சட்னி வந்து பார்த்துடலாம். கைப்பிடி நிறையா வந்து துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு இது 2மே வந்து சேர்த்துக்கலாம். கைப்பிடி நிறையா வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோங்க. பச்சை கலர் தோசைக்கு பச்சை கலர் சட்னி. நீங்கள் இதை வந்து உங்களோட இட்லி தோசை வேறு எதுக்காவது கூட மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கைப்பிடி நிறையா வந்து புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து புதினா. நானும் போட்டேன்றதுக்கோசம் கருவேப்பிலையும் புதினாவையும் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து இதில் கொத்தமல்லி தான் வந்து அதிகமாக இருக்கும். உப்பு போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை வந்து புதினா சட்னி வந்து செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு மசால் தோசை தாங்க. நீங்கள் லெஃப்ட் ஓவர் உருளைக்கிழங்கு மசாலா இருந்தால் கூட இந்த மசால் தோசை வந்து செஞ்சுக்கலாம். நான் செய்கிற மாதிரி வெர்ஷனில் நீங்கள் ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த தோசையில் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லைங்களா கார தோசை, அந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூட உருளைக்கிழங்கு மசாலா வச்சிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வெர்ஷனில் ஒரு தடவை வந்து உருளைக்கிழங்கு மசால் தோசை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்குல ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் இருக்குது. இப்போ நம்ம செய்ய போகிற உருளைக்கிழங்கு மசாலாவை நீங்கள் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கலாம் சைட் டிஷ்ஷாக உங்கள் குழந்தைங்களுக்கு மதியம் வந்து கொடுத்து விடலாம். நீங்கள் மதியமே இதை வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஃபில்லிங்கான ஒரு மசால் தோசை செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மசால் தோசை ரொம்பவே பிடிக்குன்றதை சொல்லுங்கள். நம்ம இப்போ ரொம்பவே சிம்பிளான ஈஸியான இந்த மசால் தோசை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய சேர்க்கணுன்றது கிடையாது. நான் இப்போ எடுத்துருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்ப. அதில் கொஞ்சமாக வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கடலைப்பருப்பு பிடிக்கும்னா நீங்கள் வந்து கடலைப்பருப்புமே இந்த மசாலாவில் வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துருக்கிறது வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து சோம்புமே வந்து போட்டுக்க போகிறேன். இது எல்லாமே நல்லா வந்து பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் இருக்க வெங்காயத்தை விட பொடியாக நறுக்கின வெங்காயம் தான் இதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய தக்காளி சேர்க்கணும் கிடையாது, கொஞ்சமாக தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி வந்து போதும். புளிப்பு டேஸ்ட் வந்து அதிகமாக இல்லாத தக்காளியாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கு. இப்போ நம்ம இதில் வந்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகா வந்து சேர்த்துக்க போகிறோம். குழந்தைங்க வந்து பச்சை மிளகா வந்து வாயில் பட்டா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பச்சை மிளகாயை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பெரியவங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து போட்டு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா வந்து வதங்கட்டும். நான் சொன்ன மாதிரி தக்காளியுமே இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து மினி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து மசால் தோசைக்கு வந்து செய்கிறீங்க அப்படின்னா நல்லா வந்து மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் அங்கங்கே கெட்டியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக ஃபுல் தோசைக்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் சென்டரில் மட்டும் வச்சுருக்கேன் இல்லைங்களா, நீங்கள் அந்த மாதிரி ஃபுல் தோசைக்குமே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். சட்னி இதுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஒரே ஒரு தோசை சாப்பிட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஃபில்லிங்காக, அதாவது காலையில் கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு மதியம் வரைக்கும் தாங்கும். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கணும், தனி மிளகாய் தூள் வந்து சேர்க்கக்கூடாது. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு
சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தண்ணி நிறைய ஆட் பண்ண போகிறது இல்லைன்றதுனால நீங்கள் கல்லுப்புக்கு பதிலாக இந்த மாதிரி சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கடலை மாவு தாங்க வந்து சேர்க்க போகிறோம். அந்த கடலை மாவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கடலை மாவு வேகிற அளவுக்கு நீங்கள் இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. அந்த கடலை மாவு நல்லா வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் பெரட்டி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுங்க. கைப்பிடி நிறையா வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை விட கொத்தமல்லி சேர்க்குறப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மசாலா தோசை. ஸோ கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன ப்ராசஸில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து செஞ்சு உங்களுடைய தோசை ஸ்டஃபிங்காக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கடலை மாவு வேகிறதுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கோம். நிறைய வந்து விடக்கூடாது. நீங்கள் நிறைய விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி பெசரிக்கும். குக் ஆகிறதுக்குமே டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த கடலை மாவு நல்லா வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா நம்மளுடைய உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு இதில் வந்து ஆட் பண்ணி உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. கடலை மாவு போடுறதுனால இப்போ உப்பை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய உருளைக்கிழங்கு வந்து போட்டு எடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய கடலை மாவு நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. அந்த பச்சை வாசனை இருக்காது. நீங்கள் வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து மோந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை உங்களுக்கு வந்து வரவே கூடாது. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா உங்களோட உருளைக்கிழங்கு மசாலா அருமையாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டான 2 தோசை வந்து பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி தோசையை நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க. இல்லை செஞ்சுருக்கீங்கன்னா அதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்த எந்த தோசை உங்களோட ஃபேவரெட்ன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த தோசை என்னன்றதை பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை தான். இந்த தோசை கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே மாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த தோசையை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த தோசைக்கு கொஞ்சம் காரமான எந்த சைட் டிஷ்ஷாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா புதினா துவையல் கூட இந்த தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த தோசையில் நம்ம வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறது இல்லைன்றதால நல்ல ஒரு தக்காளி சட்னி, புதினா துவையல் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஆப்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து இதை மாவு இல்லாமல் செஞ்சீங்கன்றதை யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ நான் வந்து சாம்பாரும் கொஞ்சமாக வந்து புதினா துவையலும் தான் இதுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தக்காளி சட்னி இருந்தால் கூட இதுக்கு வந்து தொட்டுக்கலாம். இதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் ஜவ்வரிசி தாங்க. உங்ககிட்ட ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற ஜவ்வரிசி இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பாயசத்துக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசி வந்து யூஸ் பண்ணுறதை விட மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணிங்கன்னா தான் இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு கப் வந்து அதாவது எந்த கப்பால் நீங்கள் வந்து ஜவ்வரிசி அளக்குறீங்களோ அதே கப்பால் நீங்கள் வந்து இட்லி அரிசி வந்து அளந்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், கம்மியாக வந்து அளக்கக்கூடாது. ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு 2-3 தடவை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சுருங்க. ஈஸியாக வந்து மாவு ஜவ்வரிசி வந்து ஊறிடும். அதனால தான் மாவு ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். நம்ம பாயசத்துக்கு போடுற ஜவ்வரிசினா என்ன ஆகும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஊறுறதுக்கு. தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. அதை போடுறீங்கன்னா மாவு ஜவ்வரிசினா இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றாவே வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு 4-5 தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சிட்டிங்கனாலே ரெண்டுமே நல்லா வந்து ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே இட்லி மாவு கரைப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. கொரன்னு வந்து இருக்கக்கூடாது. மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே வந்து நைஸாக வந்து வந்துடும். நீங்கள் வந்து அதாவது பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற ஜவ்வரிசி யூஸ் பண்ணிங்கன்னா தனியாக வந்து ஊற வைங்க. அப்போ தான் அது வந்து சீக்கிரமாக வந்து ஊறும். அதே மாதிரி அரைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இதில் எந்த புளிப்புமே இல்லை. ஏன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து ஊற்ற போகிறோன்றதுனால ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தயிர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். உப்பு வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் மட்டும் நான் ஃப்ளேவருக்காக வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த காய்கறியும் இதில் வந்து சேர்க்க தேவையில்ல. வெங்காயம் மட்டும் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பொடி பொடியாக நறுக்கினாலும் சரி, நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து தோசைக்கல்லில் வந்து போட்டு தோசை வந்து வார்க்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த டேஸ்ட்டை வந்து ஜவ்வரிசியில் பண்ணியிருக்கீங்கன்றதே தெரியாது. அந்தளவுக்கு வெளியே வந்து கிறிஸ்பியாக தெரியும், உள்ளே சாஃப்ட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காரமான சட்னி எது வேணால் மேட்ச் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் எப்பயுமே தோசைக்கு வேக வைக்கிற மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் வந்து வேக வச்சு எடுத்துருங்க. கலரே வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து 2 பக்கமும் வந்து வேகிறப்போ ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்து வரும். அப்போ உங்களுடைய மாவு வந்து வெந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த தோசையை கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ரொம்பவே சத்தான ஒரு தோசை பார்க்க போகிறோம். அந்த தோசை என்னன்றதை பார்த்துடலாம்.
நம்ம பார்க்க போகிற இந்த தோசையை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட வந்து கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க வரப்போ இதை கரெக்டாக நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே இந்த வாசனை அவங்கள வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னம்மா சமைக்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான தோசை தான் வந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் குட்டி குட்டி தோசையாக வந்து ஊற்றி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க விரும்பி வந்து சாப்பிட்டுடுவாங்க. ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்குன்றப்ப நம்ம வந்து குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தா இன்னுமே அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து நைட்டு தோசைக்கும் நீங்கள் வந்து செஞ்சுட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஃபில்லிங்காக இருக்குங்க. மார்னிங் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபில்லிங்காக சாப்பிட்டு போன திருப்தி உங்களுக்கே இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா, பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 2மே வந்து இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச விழுது இதில் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வந்து கலந்துக்கப்புறம் இதுவுமே வந்து இன்ஸ்டன்ட் தோசைன்றதுனால புளிக்கலாம் வைக்க போகிறதில்ல. அரைச்சி அப்படியே டேரெக்டாக கலந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த அரைச்ச விழுது என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உப்பு கூட கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து இந்த மாவில் நல்லா வந்து கலந்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்க தோசைக்கல்ல நீங்கள் வந்து குட்டி குட்டி தோசையாக வந்து ஊற்றி கொடுக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுது என்னன்றதை பார்த்தலாம். ரொம்பவே சத்தான அரைச்ச விழுதாங்க இது. ஒரு கப் வந்து வெள்ளை கொண்டக்கடலை வந்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கருப்பு கொண்டக்கடலை தான் இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க கொண்டக்கடலை இந்த மாதிரிலாம் எதுவுமே வேக வச்சு கொடுத்தா சாப்பிட்லன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தோசையாக வந்து செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. வாசனை அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளுமே நம்ம இந்த மிக்சரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாவில் நம்ம வந்து கலந்துக்க போகிறோம். மஞ்சள் தூள் கலர் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்கோசம் நான் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு கப் கொண்டக்கடலைக்கு ஒரு கப் வந்து நம்மளோட இட்லி அரிசி வந்து எடுத்துக்க போகிறோம். 2மே ஈக்குவலாக தான் எடுக்கணும். கம்மியாக வந்து எடுத்துடாதீங்க. ஒரு கப் வந்து கொண்டக்கடலையை தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு கப் வந்து நம்மளோட இட்லி அரிசியை வந்து ஊற வச்சுக்கோங்க. 2மே நல்லா வந்து ஊறணும். கொண்டக்கடலை வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. நீங்கள் வந்து ஈவினிங் வந்து இந்த தோசையை வந்து ஊற்ற போகிறீங்கன்னா காலையில் இட்லி அரிசி ஊற வச்சா போதும். இல்லைனா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஏன்னா இட்லி அரிசி சீக்கிரமாக வந்து ஊறிடுன்றதுனால 2த்தையுமே வந்து ஒன்றா வந்து ஊற வைக்க தேவையில்ல. தனித்தனியாக வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா நல்லா ஒரு மிக்ஸர் ஜாரில் வந்து மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொண்டக்கடலைன்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து தோசைகளாக ஊற்றலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த தோசையை கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாசனை தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ 2த்தையுமே வந்து நல்லா வந்து ஊற வச்சாச்சு. ஊற வச்சு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இந்த தோசையில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேரட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து குடைமிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வெங்காயம் மட்டும் போதுன்றதுனால நான் வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் அரைக்கிற விதத்தில் நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது, வாயில் வந்து அகப்படாது. நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. அரைச்சதை நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி தோசைக்கெலாம் ஊற்றி வந்து கொடுங்க. இதை வந்து நீங்கள் நல்லா நைஸாக ஊற்றுறத விட இந்த மாதிரி ஊற்றி கொடுக்குறப்ப டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சாப்பிட்றப்ப தான் அவங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நெய் இல்லைனா நல்லெண்ணெய் வந்து ஊற்றி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கக்கிட்ட வந்து கொடுங்க. கண்டிப்பாக இந்த தோசை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தோசை எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு தோசை தாங்க வந்து பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் வந்து முட்டை தோசை பிடிக்குமோ அவங்க எல்லாமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அந்த தோசை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த முட்டை தோசைக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த கார சட்னியை ஃபஸ்ட்டு தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரு முட்டையை டேரெக்டாக நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காதுன்னா முட்டையை தனியாக வந்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து முட்டை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மஞ்சள்லாம் தெரியும்.
கொஞ்சமா உப்பு, பெப்பர் வந்து தூவிட்டு, நெறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு குடுத்தீங்கன்னா, இந்த தோசை வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்குங்க. அதுவும் இந்த காரத்துக்கும், இந்த முட்டைக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவ வந்து தோசை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்க குழந்தைங்களுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க குழந்தைங்களுக்கு முட்டை தோசை பிடிக்கும்னா, இந்த மாதிரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவங்க விரும்பி இன்னுமே வந்து சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சு குடுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சமா வெங்காயமும் அங்கங்க வந்து தூவி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி உங்க குழந்தைங்களுக்கு என்னலாம் பிடிக்குமோ, அது மேல நீங்க வந்து கார்னிஷிங்கா வந்து குடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு இந்த தோசைய உங்க குழந்தைங்களுக்கு வந்து குடுத்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து நான் நெறைய சைட் டிஷ்ஷஸ் இந்த மாதிரி தோசை, இட்லி, சப்பாத்திக்கலாம் என்ன செய்யலாம்னு ரொம்பவே கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்களா? அதுக்கெல்லாம் வந்து என்ன சைட் டிஷ் பண்ணலான்றத அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த தோசையில எந்த தோசை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, அவங்க கூடயுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோவ பார்க்கறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ.